ஓம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருப்யோ நம. நடமாடும் தெய்வம் மகாபரிவா பரமேஸ்வரனே சாட்சாத்தாக மகாபரிவாளாக அவதாரம் பண்ணி அனுராதா நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணி காஞ்சி காமகோட்டி பீடத்தை அலங்கரித்து நம்மளுக்கு பரமானுகிரகம் பண்ணியிருக்கார் பரமேஸ்வரன். இன்றைக்கும் பெரிவா நம்ம கூடயே இருந்துட்டு அனுகிரகம் பண்ணின்னு இருக்கா. பெரிவாளுடைய அவதாரம் அனுராதா நட்சத்திரம். அதே மாதிரி இந்த சரீரத்தை பெரிவா தியாகம் பண்ணதும் அனுராதா நட்சத்திரம். ஒவ்வொரு மனுஷனும் பெரிவாளை நினைக்கணும், பெரிவாளை ஸ்மரிக்கணும், பெரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணணும், பெரிவாளுடைய வாக்கை ஸ்மரித்து அதன்படி வாழறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுமே கிருதக்னன். ஏன்னா பகவானுடைய அவதாரமே லோகத்தை உத்தரணம் பண்ணுறதுக்காக, சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காக தான். அப்படி பரமேஸ்வரன் பெரிவாளாக அவதாரம் பண்ணி நம்ம எல்லாரையும் காப்பாற்றிருக்கார். பல உபதேசங்கள் பண்ணியிருக்கார். ஒவ்வொரு அவதாரத்திலையும் விசிஷ்ய பகவான் ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவார். இந்த மகாபெரிவாளாக அவதாரம் பண்ணதில் பெரிவாளுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய ஆச்சாரியாளான பகவத்பாதாள் சங்கர பகவத்பாதாளை கொண்டாடுறது, பகவத்பாதாளுடைய ஜெயந்தியை கொண்டாடுறது, பகவத்பாதாளுடைய நாமத்தை உச்சாரணம் பண்ணுறது, பகவத்பாதாள் பண்ணதான கிரந்தங்களை வாசிக்கிறது, அத்தியனம் பண்ணுறது முறைப்படி, அதை அத்தியாபனம் பண்ணி வைக்கிறது, பகவத்பாதாளை பற்றி பேசுறது, பகவத்பாதாள் சொன்னபடி வாழறது, ஸ்தோத்திரங்கள்லாம் படிக்கிறது. இதுதான் பெரிவாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் எங்கே பெரிவா வந்தாலும் ஜெக ஜெக சங்கர ஹர ஹர சங்கர அப்படிங்கிற நாமோச்சாரணம் பண்ணப்படுறது. இது பெரிவாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பகவத்பாதாள் சோபான பஞ்சகத்தில் முதல்ல வேதோ நித்தியவதீயதாம் ததுதிதம் கர்ம ஸ்வனுஷ்டீயதாம்னு சொல்கிறார். வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு தகுதி இருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் கட்டாயம் வேதத்தை முறைப்படி கற்றுக்கணும், நித்தியம் அதை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு பகவத்பாதாளுடைய வாக்கு. முதல்ல உபதேசமே அதுதான். இந்த உபதேசத்தை அத்தனை பேரும் யாரெல்லாம் வேதாத்தியனம் பண்ண கடமைப்பட்டிருக்கானோ அத்தனை பேரும் இந்த உபதேசத்தை கேட்டு நடக்கணும். நடந்தாதான் உலகம் க்ஷேமமாக இருக்கும். லோகம் முழுவதும் க்ஷேமமாக இருக்கணும்னா வேதம் இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னு பகவத்பாதாளுடைய அபிப்பிராயம். அதுதான் சித்தாந்தம். அதை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக மகாபெரிவா தன்னுடைய தபஸையே தியாகம் பண்ணார். அதுக்காகவே அவதாரம். வேதத்தை உத்தாரணம் பண்ணி லோகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே அவதாரம் பரமேஸ்வரன் மகாபெரிவாளாக. பல பாடசாலைகளை ஆரம்பித்து பல நியமாத்தியனம் பண்ணுற குழந்தைகளுக்கெல்லாம், அப்பாக்கிட்டே அத்தியனம் பண்ணுற குழந்தைகளுக்கெல்லாம் விவஸ்தாபனம் பண்ணி கொடுத்து வேதரக்ஷண நிதி அப்படிங்கிற ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து வேதபாஷ்யத்தை உத்தாரணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஷஷ்டிப்த பூர்த்தி ட்ரஸ்ட் மூலமாக பரீட்சை வச்சு இப்படி பல கோணத்தில் பெரிவா வேதத்தை சம்ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி வேதாத்தியனம் பண்ணிண்டு வேதத்தை அத்தியாபனம் பண்ணி வச்சுண்டு அப்படி பண்ணுறவாளை காப்பாற்றிண்டு அதில் கூறப்பட்டதான ஸ்ரௌத கர்மாக்களை ஸ்மார்த்த கர்மாக்களையும் ஸ்மிருதிகளில் கூறப்பட்டதான ஸ்மார்த்த கர்மாக்களையும் அனுஷ்டானம் பண்ணிண்டு அனுஷ்டானம் பண்ணுறவாளுக்கு உபகாரம் பண்ணிண்டு இப்படி இருக்கிறத தான் பெரிவா ரொம்ப விரும்புகிறா. அதனால தான் உலகம் முழுவதும் க்ஷேமமாக இருக்கும் அப்படின்னு பெரிவா பல இடத்துல தெய்வத்தின் குரல்லையும் சரி, பல உபன்யாசங்கள்லையும் சரி, பல பக்தர்கள்கிடத்துலையும் சரி இதை தான் பெரிவா சொல்லிகிட்டே இருந்திருக்கா. அப்படி நம்ம அனைத்து பக்தர்களும் நாம் பெரிவாளுடைய வாக்கை கேட்டு வேத முறைப்படி வாழறதுக்கு, வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி வேதத்தை அத்தியனம் பண்ணி அதன் முறைப்படி அதில் சொன்னதான கர்மாக்களை ஆச்சரணம் பண்ணிட்டு அப்படி வாழறவாளுக்கு வேண்டிய உபகாரங்களை பண்ணிட்டும் இருக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். இதுதான் பெரிவாளுக்கு ரொம்ப பிடிச்சதான விஷயம். இப்படி இருந்தாதான் பகுனாம் ஜென்மனாமந்தே அப்படின்னு பகவான் சொன்ன ரீதியில் நம்மளுக்கு வேதாந்தத்தை, வேதத்தில் சொல்லப்பட்டதான அந்தம், அதாவது வேதத்தினுடைய முடிவு உபனிஷத்தில் சொல்லப்பட்டதான பிரம்ம தத்துவம், பிரம்ம சாட்சா்காரம், பரமேஸ்வர சாட்சா்காரம், அதை அடையறதுக்கு நம்ம சிரவண மனன நிதித்தியாசனங்கள்லாம் பண்ணணும். அதுக்கு வேண்டியதான அதிகாரியாக நாம் ஆகணும். சமதமாதி ஷட்கங்கள்
அது நம்மளுக்கு அந்த அதிகாரித்துவம் சித்திக்கணும். அப்படின்னா சித்தசுத்தி ஏற்படணும். சித்தசுத்தி ஏற்படணும்னா இதை விட்டால் வேற மார்க்கமே கிடையாது. அப்படிங்கிறதுனால சித்தசுத்தி ஏற்பட்டு பிரம்மதா பரமேஸ்வர சாட்சாத்காரத்தை அடைஞ்சு சம்சாரமே நம்மளுக்கு இல்லாமல் அப்படி நம்ம சுகமாக பரமேஸ்வரனாக இருக்கணும். அப்படிங்கன்னா இதுக்கு தான் மார்க்கம். அப்படி இந்த மார்க்கத்தை அவலம்பித்தோம் அப்படின்னா, வேத மார்க்கத்தை அவலம்பிச்சா எல்லா சௌக்கியங்களும் நம்மளுக்கு தானாக கிடைக்கும். புத்திரன், வீடு, ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், ஆயுஷ், அப்படி என்னெல்லாம் தேவையோ நம்மளுக்கு தேவைக்கு தேவை பார்த்து பரமேஸ்வரனாக நம்மளுக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்கக்கூடியதான நம்ம மகாபெரிவா நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருப்பா. எந்த குறைச்சலும் இருக்காது. அப்படி பெரிவாளினுடைய ஒரு வாக்கை கேட்டு நாம் அதன்படி வாழறதுக்கு பெரிவாளையே பிரார்த்திப்போம். அதுவும் இந்த சுப தினத்தில் நம்ம வைதிக ஸ்ரீஹி பிரம்மஸ்ரீ நம்மளுடைய அப்பா பிதா பிரம்மஸ்ரீ வை ராஜகோபால கணபாட்டிகள் மகாபெரிவா கிட்டயே உபனிஷத் பாஷ்யங்கள்லாம் வாசித்து சிரவணம் பண்ணி, அப்படி மகாபெரிவாளுடைய பாடசாலையிலேயே அத்தியனம் பண்ணி, மகாபெரிவாகிட்டேயே பாஷ்யங்கள்லாம் வேதாந்த கிரந்தங்கள்லாம் வாசித்து, அங்கே பெரிவா சந்நிதியிலேயே இருந்து எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள்கிட்ட தர்க்கசாஸ்திரங்கள்லாம் வாசித்து, பெரிவாளுடைய பிரேரணை பேரில் முசிறியில் போய் ஜட்டகணம், லக்ஷணம், ஸ்ரௌதங்கள், வேதபாஷ்யம், ஒன்றும் காவியாதி கிரந்தங்கள்லாம் வாசித்து, பிரயோகங்கள்லாம் வாசித்து, அப்படி பெரிவாளுடைய சிஷ்யராகவே இருந்துண்டு பெரிவா கூறினபடி நீ அத்தியனம் பண்ண 10 பேருக்கு அத்தியனம் பண்ணி வைக்கணும், சொல்லி வைக்கணும், அன்னம் போட்டு அப்படிங்கிற பெரிவாளுடைய வாக்கு தண்டு சீதாராம குருகுலம்னு ஆரம்பித்து இன்னைக்கு 25 வருஷம் ஆறுது. அப்படி சீதாராம குருகுலத்தை ஆரம்பித்து பல வேத வித்வான்களையும் ஸ்ரௌத வித்வான்களையும் வேதபாஷ்ய வித்வான்களையும் தயார் பண்ணி இன்னும் பெரிவாளுடைய வாக்குப்படி தர்மத்தை பிரச்சாரம் பண்ணணும், பாமரர்களும் தர்மத்தை தெரிஞ்சுக்கும் விதத்தில் பிரச்சாரம் பண்ணுறோங்கிற பெரிவாளுடைய வாக்கு தண்டு வைதிக ஸ்ரீஹி அப்படின்னு மாசிகா பத்திரிகையை ஆரம்பித்து, மாச பத்திரிக்கை அதை ஆரம்பித்து பெரிவாளுடைய சந்நிதியிலேயே காஞ்சிபுரத்தில் நம்ம புதுப்பெரிவா பாலபெரிவாளுடைய திருக்கரங்கள்னால அந்த பத்திரிகையை வெளியிட்டு 2003 ஆரம்பித்து ஒவ்வொரு மாதமும் அந்த பத்திரிகை இன்றைக்கும் வந்துட்டுருக்கு. 21வது வருஷம் அந்த பத்திரிகை வெற்றி நட போட்டு வந்துட்டுருக்கு. பல லட்சக்கணக்கான பேர் அதை வாங்கி படித்து தர்மாச்சரணம் பண்ணிட்டுருக்கா. இன்னும் பல உபன்யாசங்கள் பெரிவாளுடைய வாக்கை ஏற்றுண்டு பல உபன்யாசங்கள், சந்தேக நிவாரணி உபன்யாசங்கள், தர்மசாஸ்திர உபன்யாசங்கள், புராண உபன்யாசங்கள்லாம் பண்ணி சாஸ்திர வித்வான்களுக்கு எல்லாருக்கும் சாஸ்திரஸ்ரீங்கிற சபையை ஆரம்பித்து அதன் மூலமாக புரோத்சாகனம் பண்ணி இப்படி கோசேவை ஆத்தலையே குருகுலம் இன்னும் பசுமாடு வச்சுண்டு கோசேவை பண்ணிண்டு ஒவ்வொரு பெரிவா ஆராதனை தினத்திலையும் பெரிவாளுக்கு ஆராதனை பண்ணிண்டு அப்படியே பெரிவாளுடைய பக்தராக பெரிவாளுடைய ஸ்மரணத்தோடையே வாழ்ந்ததான மகான் எங்களுடைய பிதா. அவருடைய ஒரு பெரிவாள் கிட்ட இருந்த பக்தி என்ன, அது உண்மைங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா, பெரிவாளுடைய ஆராதனையை பண்ணி அதுக்கு மறுதினமே பெரிவா தன்னாக அழைச்சிண்டா அப்பாவை. அப்படிப்பட்டதான ஒரு மகான். அவர் போட்ட மார்க்கத்தில் இன்றைக்கும் பாடசாலை பல குழந்தைகள் அத்தியனம் பண்ணுறா. இன்னும் கோசாலை இது மாதிரி வைதிகஸ்ரீ மாசபத்திரிகை இப்படி பல தர்மங்கள் நடந்துட்டுருக்கு. எல்லாரும் இது மாதிரி பெரிவாளுடைய வாக்கை கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுதான் பெரிவாளுக்கு நாம் பண்ணக்கூடியதான கைங்கரியம், நமஸ்காரம், பெரிவா கிட்ட வைக்கக்கூடியதான பக்தி. இதுதான் உண்மையான பக்தி. இதனால தான் பெரிவா மிகவும் சந்தோஷப்படுறா. அதே மாதிரி கல்வைத்தவாரம்னு ஒரு பரீட்சை, அதை பெரிவாதான் நம்ம தமிழ் தேசத்தில் பிரச்சாரம் பண்ணா. ரொம்ப அபூர்வமான ஒரு போட்டின்னு சொல்லணும். வேதாத்தியனம் பண்ணவா அத்தனை பேருக்கும் ஒரு போட்டி, ஸ்பர்தை. எப்படி ஸ்கூலில் படிக்கிற நம்மளுக்கெல்லாம் காம்படிஷன் அப்படி இருக்கோ, அது மாதிரி வேதம் படித்து முடித்ததான வித்வான்களுக்கு அவள் எல்லாருக்கும், இன்னும் வேதத்தை ஒரு லெவலுக்கு மேலே படித்து முடித்ததான வித்தியார்த்திகளுக்கும் இந்த போட்டி ஸ்பர்தைன்னு சொல்லுவோம். கல்வைத்தவார போட்டி பரீட்சைன்னு ரொம்ப அபூர்வமான போட்டி. அதை பெரிவா ஆரம்பித்து திருவிடமருதூரில் ஆரம்பித்து அப்படி பல பேருக்கு அதை பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு பெரிவா ஆராதனையை முன்னிட்டு 13ஆம் தேதி சனிக்கிழமை நம்ம ஆஸ்திக சமாஜம் வீனஸ் காலனி ஆழ்வார்பேட்டை சென்னையில் இருக்கக்கூடியதான ஆஸ்திக சமாஜத்தில், ஆழ்வார்பேட்டையில் ஆஸ்திக சமாஜம்னு இருக்குது, ரொம்ப பிரசித்தமான ஒரு ஸ்தலம் அது. அங்கே அந்த போட்டியானது மத்தியானம் 1 மணிக்கு ஆரம்பித்து நடக்கிறது. வேத வித்வான்கள் இதில் வந்து கலந்துக்க போகிறா. நூற்றுக்கணக்கான வேத வித்வான்கள் இந்த போட்டியில் வந்து கலந்துக்க போகிறா. அதில் ஜெயிச்சவாளுக்குள்ள விசேஷமான சன்மானங்கள் இத்தியாதிகள்லாம் நடக்க போகுது. எல்லா ஆஸ்திகாலும் இதை வந்து நேரம் வந்து பார்க்கணும், நேரம் வந்து இதெல்லாம் கலந்துக்கணும். எப்படி எல்லாம் நடக்கிறது, எவ்வளவு சிரமம் வேதத்தை அத்தியனம் பண்றது, இன்னும் அதை நெற்றுவாக வச்சுக்கிறது எவ்வளவு சிரமம். அதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சிலையும் வேதத்தை எப்படி ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். நேரம் வந்து பார்க்கணும். இதெல்லாம் நம்ம கலந்துட்டு அனைவரும் வேதத்திலையும்
வேத தர்மங்கள்லையும் விஸ்வாசம் வச்சு அதை ஆச்சரணம் பண்ணி பகவத்பாதாளிடத்திலையும் மகாபரிவாளிடத்திலையும் பக்தியோட அவ கூறினப்படி வாழறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்படி எல்லாரும் சகல ஸ்ரேயஸையும் அடையணும் அதன் மூலமாக அப்படின்னு பெரிவாளுடைய பாதார விந்தங்கள்ல பிரார்த்தனை பண்ணி இந்த வார்த்தையை பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா.